அதிமுகவின் மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் என பலரும் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தருகிறார்கள். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் குவிந்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க தொடர்ந்து கேட்கலாம். ராஜேஷ், தற்போது எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள்? எது குறித்து பேசப்படுகிறது? குறிப்பாக சி.வி. சண்முகம் தரப்பில் ஒரு அணியினரும் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு அணியாக பிரிந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இதன் முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதிமுக மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கிறதா என்ற கேள்வி என்பது எழக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆதரவாக 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஓமலூர் மணி, அதே போல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதே போல ராமச்சந்திரன் கீழ்பெண்ணாத்தூரை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன், பவானி கேசி கருப்பணன், சம்பத்குமார் அரூர், மரகதம் குமரவேல் மதுராந்தகம், கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கர், இப்படியாக 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சி வி சண்முகம் தலைமை, அதே போல எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த அணியினருக்கு 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதில் அருள்மொழி தேவனாக இருக்கட்டும், ஆர் காமராஜ், அதே போல இசக்கி சுப்பையா, எம்.ஆர். விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், ரவி மனோகரன், அதே போல ஹரிபாஸ்கர், ஜெயக்குமார், என்.எஸ். நடராஜன், சத்யபாமா, சேகர் உள்ளிட்ட பலரும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அதிமுகவை பொறுத்தவரைக்குமே இரு தரப்பினரும் தொடர்ச்சியான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் சட்டமன்ற குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள், எவ்வாறு தேர்ந்தெடுக்க, ஏனென்றால் 23, 24 இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வாறு இது நடக்கப் போகிறது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதிமுக மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கிறதோ என்ற ஐயம் அந்த கட்சியினரிடையே எழ தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள், அரசியல் திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய அத்தியாயமாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை பெற்று தற்பொழுது ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியுமாக இருந்தவர்கள் தங்களுடைய அந்த பலத்தை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்றதிலிருந்து தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து வருவதாக அந்த கட்சியினர் குற்றம் சாட்டி வைக்கிறார்கள். அதே நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது நிதானமாக இல்லை. அது சரியான வெற்றி பாதைக்கு அதிமுகவை அழைத்து செல்லக்கூடிய வகையில் அவருடைய முயற்சிகளோ அவருடைய அந்த செயல்பாடுகளோ இல்லை என்பது இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக நடந்த இடைத்தேர்தல்கள், அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், அது போல 2026 சட்டமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலுமே அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக 67 சட்டமன்ற உறுப்பினர்களில் இருந்து தற்பொழுது 47 சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல இடங்களில் இந்த தேர்தலில் அவர்கள் டெபாசிட்டை இழந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தொடர்ச்சியாக இரு தரப்பினரும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒருவர் பொதுச் செயலாளராக அமர வேண்டும் என்பதில் அதிமுகவினர் உறுதியாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது எஸ்பி வேலுமணி தலைமையில் அனைவரும் போர்க்கொடியை தூக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக அங்க எம்ஆர்சி நகரில் சி.வி. சண்முகம் இல்ல அலுவலகத்தில் எஸ்பி வேலுமணி தலைமையில் ஆலோசனையும், அதே போல எடப்பாடி பழனிசாமி கிரீன்வே சாலையில் அவருடைய தலைமையிலும் ஆலோசனை என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளராக தொடர வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திற்கு வருகை தருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய இந்த பிளவு எதை நோக்கி போகிறது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாளைய தினத்தில் சபாநாயகர் தேர்தல் என்பது இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் சூழல் அதிமுகவில் எவ்வாறு நிகழப்போகிறது என்பது, எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. சரவணன். ராஜேஷ், யார் பக்கம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க என்றால் அதிமுக தரப்பிலிருந்து அதிமுக வேட்பாளர்கள் 47 பேர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். யார் பக்கம் எந்தெந்த உறுப்பினர்கள், எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்கள யார் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க?
சரவணன், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாக கிட்டத்தட்ட அவரோடு சேர்த்து 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு ஆதரவு கடிதம் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மணி, கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதே போல செய்யூர் தொகுதியை சேர்ந்த பெரும்பாக்கம் ராஜசேகரன், அப்புறம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன், பவானி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த KC கருப்பணன், முன்னாள் அமைச்சரும் கூட அவர், அரூர் சம்பத்குமார், மதுராந்தகம் மரகதம் குமரவேல், கெங்கவல்லி நல்லதம்பி, ஆத்தூர் ஜெய்சங்கர், முன்னாள் அமைச்சர் OS மணியன், ஆரணி ஜெயசுதா, ஏற்காடு உஷாராணி, முக்கூர் சுப்பிரமணியன், அதே போல மோகன், தலவாய் சுந்தரம், பழனிசாமி, வெங்கடாச்சலம், வெற்றிவேல், ராஜேந்திரன், செங்கம் வேலு, அணைக்கட்டு வேலழகன், பர்கூர் கோவிந்தராஜன் என கிட்டத்தட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அதே போல 24 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது SP வேலுமணி, CV சண்முகம் தலைமைக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக C விஜயபாஸ்கர், திருத்தணி ஹரி, MR சுகுமாரன், அதே போல KC வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி, KP அன்பழகன், அதே போல மரகதம் வெற்றிவேல், சேகர், சத்யபாமா, நட்ராஜ், ஜெயக்குமார், ஹரிபாஸ்கரன், ரவி மனோகரன், நத்தம் விஸ்வநாதன், இப்படி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் உள்ளிட்டோரெல்லாம் SP வேலுமணி அவர்கள் தொடர்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அதிகப்படியான எண்ணிக்கையில் SP வேலுமணிக்கு ஆதரவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 பேருக்குமே இவர்கள் 22 அவர்கள் 23 என்ற ஒற்றை கணக்கில் தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது, தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது, குறிப்பாக அதிமுகவின் வேர்களாக பார்க்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. குறிப்பாக பொதுச் செயலாளர் மாற்றம் நடைபெற வேண்டும் என்றால் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். அதாவது 1/3 பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 3600 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் SP வேலுமணிக்காக ஆதரவாக இருந்தால் மட்டுமே அவரால் பொதுக்குழுவை கூட்ட முடியும். அதே போல செயற்குழு உறுப்பினர்கள் 600 பேர் இருக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலாக SP வேலுமணியை ஆதரித்தால் மட்டுமே அவர்களும் இப்படியான ஒரு செயற்குழு பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய தேவை என்பது எழும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பொதுக்குழுவை செயற்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி எப்படி பன்னீர்செல்வத்தை நீக்கினார்களோ அதே போல இவர்களையும் நீக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. யாரை நீக்குகிறார்கள் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதிமுக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. சரவணன். ராஜேஷ், தற்போது சமாதான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா? யார் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய வளர்மதி, கோகுல இந்திரா உள்ளிட்டோர்கள் எல்லாம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த சமாதான பேச்சுவார்த்தை என்பது CV சண்முகம் பொறுத்த வரைக்கும் அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார், அதற்கான விலையை அவர் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவர் விடாப்பிடியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி அதிமுக பிளவுபடுவது என்பது அதிமுகவிற்கே நல்லதல்ல. ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு பிளவை சந்தித்தது அதிமுக. அதே போல தர்மயுத்தம் உள்ளிட்டவைகள்லாம் சந்தித்து அதிமுக மிகப்பெரிய அளவில் ஒரு பிளவை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொண்டர்கள் நிர்வாகிகள் சோர்வடைந்து விடுவார்கள் என்ற அதனால் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய தருணம் இது என்றெல்லாம் வலியுறுத்தினார்களாம். ஆனால் அதற்கு CV சண்முகம் பிடி கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அவர் நாம் சொல்வதை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதே போல வாய்ப்புகள் இருந்ததாகவும் அதற்கு முட்டுக்கட்டை போடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவை நாம் அளிக்கலாம் என்று CV சண்முகம் SP வேலுமணி தெரிவித்த நிலையில் அதற்கான ஆதரவை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதாகவும் கூறப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கோடு நாம் இருந்தால் மட்டுமே அடுத்த 5 வருடங்கள் கட்சியை வழிநடத்த முடியும். தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் 5 அமைச்சர்கள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டை போட்டதாக தெரிகிறது. 5 வருடங்கள் தானே, 5 வருடங்களில் கட்சியை பலப்படுத்துவோம், பின்பு வரக்கூடிய 2031 நாம் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதாக
கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான வாய்ப்பே இல்லை. அதற்கு நாம் கட்சியினுடைய தலைமையை மாற்ற வேண்டிய தேவை என்பது இருக்கிறது என்றெல்லாம் இவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக சமாதான பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைதான் அடுத்த கட்டமாக சட்டமன்ற தற்காலிக சபாநாயகரை சந்தித்து தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், தங்களுடைய ஆதரவு எம்எல்ஏ கடிதத்தையும் அவர்கள் கொடுத்திருக்கிறதாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அதிமுக ஒரு பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 2017 அதே போல 2021, 20 இப்படியான காலகட்டங்களில் மிகப்பெரிய பிளவை அதிமுக சந்தித்தது. அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், அதில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கான அந்த நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டது. தற்பொழுதும் அதே மாதிரியான ஒரு பிளவு ஏற்படுகிறதா ஏனென்றால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாதங்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அதற்குள்ளாக அதிமுகவை பலப்படுத்த வேண்டிய தேவை என்பது இருப்பதன் காரணமாக இம்மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கப்படுவதாக பார்க்கப்படுகிறது. சரவணன். ராஜேஷ், ஒரு கட்சி யார் பக்கம் இருக்கு என்பதை தீர்மானிப்பதில் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டி முடிவெடுக்கக்கூடிய அதில் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகள் தான் யார் பக்கம் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் தான் கட்சி இருக்க வேண்டியிருக்கள். அதன் அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யார் பக்கம் அதிகமாக இருக்கிறார்கள்? மூத்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்குமே தற்போது வரை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து அவர்களுக்கான ஆதரவை தெரிவித்து வந்தாலும் அதே நேரத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அல்லது சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்குமே அவர் தன்னுடைய பக்கம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை, நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை யார் யார் என்பதை அவர் தற்போது வரைக்குமே வெளிப்படுத்தவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். மாவட்ட செயலாளருக்கான அழைப்பு என்பது விடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே மூத்த நிர்வாகிகளை சந்தித்திருக்கிறார். மாவட்டம் தோறும் நாம் சில நாட்களுக்கு முன்பாக நேற்று முன்தினம் எல்லாம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், சிவகங்கையை சேர்ந்த நிர்வாகிகள், அதே போல சேலத்தை சேர்ந்த நிர்வாகிகள், இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளையும் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது வெளிப்படையாக சி.வி. சண்முகத்திற்கு யார் யார் ஆதரிக்கிறார்கள் என்பது நமக்கு தற்போது வரைக்கும் தகவல் கிடைக்கப்பெறவில்லை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. சரவணன். ராஜேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல கட்சியை பொறுத்தமட்டில் எடப்பாடி பழனிசாமியை பலரும் ஆதரித்தாலும் ஆனால் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுப்பதற்காக எஸ்பி வேலுமணியை தான் தெரிவு செய்யும் என்று 30 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு ஆதரவாக இல்ல, குறிப்பாக 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எஸ்பி வேலுமணிக்கு 23 சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் என இந்த ஆதரவு தான் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேருக்குமே ஆதரவு என்று நடுநிலைத்தன்மையோடு இருப்பதாக தங்களை காட்டிக்கொள்வதற்காக 2 தரப்பிற்குமே ஆதரவு அளிப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக மரகதம் குமரவேல் எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் மரகதம் குமரவேல் இபிஎஸ்க்கு ஆதரவாகவும் நிற்பதாகவும் அதே போல எடப்பாடி எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாகவும் நிற்பதாகவும் மனு கொடுத்திருக்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நடுநிலையாக செயல்படுகிறோம் என்று யார் பக்கமும் சாயாமல் 2 பேருக்குமே ஆதரவு என்ற நிலைப்பாட்டோடு ஒரு சிலர் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 23, 22 என நிற்கிறது. யாருக்கு என்ன பெரும்பான்மை என்பதெல்லாம் நமக்கு நாளைய தினத்தில் வெளிப்படையாக தெரிவிக்கப்படும் என்று சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்குவதற்கு இவர்கள் அனைவருமே தயாராக இல்லை என்பது இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகள் நமக்கு ஊர்ஜிதமாக காட்டின. அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார், எப்படி வழிநடத்தப் போகிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பதும் நமக்கு இருக்கிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.